சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மாணவனின் உடலுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். காரைக்குடி அடுத்த பொய்யாவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சக்தி சோமையா என்ற மாணவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி தலைமை ஆசிரியர் கணேசன் மற்றும் வகுப்பு ஆசிரியர் பாண்டி முருகன் ஆகிய இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தமிழக முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து மாணவனுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே மாணவனின் உடலை வாங்க மறுத்து காரைக்குடி அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மருத்துவ சம்பவ இடத்திற்கு வந்த அமைச்சர் பெரியகருப்பன் தனது நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாயும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KR ராமசாமியின் சார்பில் 2 லட்சம் ரூபாய் என மொத்தம் 9 லட்சம் ரூபாய் இழப்பீடு தருவதாக கூறி பேச்சுவார்த்தை நடத்தினார். கூடவே அரசு வேலையும் வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட நிலையில் மாணவனின் உடலை வாங்க உறவினர்கள் சம்மதம் தெரிவித்தனர். தொடர்ந்து காரைக்குடி அரசு மருத்துவமனையில் மாணவனின் உடலுக்கு அமைச்சர் KR பெரியகருப்பன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி நிவாரணம் வழங்கியதை அடுத்து மாணவனின் உடல் அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. முதலமைச்சர் வழங்கிய 5 லட்சம் ரூபாய் காசோலையோடு எனது சார்பில் ஒரு 2 லட்சம் ரூபாயும், அதே போல நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமசாமி அவர்களுடைய சார்பில் 2 லட்சம் ரூபாயும் என்று ஆக 9 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த குடும்பத்திற்கு என்ன உதவிகள் தேவையாக இருந்தாலும் அரசின் சார்பிலும் எங்களது தனிப்பட்ட முறையிலும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.